పొట్టు పొట్టు ఆకలుంది అరే మెట్టు మెట్టు ఎక్కుతారా అరే పేరు పట్టాలేను నిరా చూసుకో పారడైజ్ కి అడ్రస్ అయితా ఆయాసే. Hi friend and welcome to another episode of மேக்னாவே இழந்த வலி. So இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன் உங்களோட பிரேக்கப் ஸ்டோரி சொல்லுங்க. உங்களோட ப்ரப்போசல் ஸ்டோரிலாம் ஆல்ரெடி கேட்டாச்சு. ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்கன்னா பிரேக்கப் ஆயிருந்திருக்கு. அதனால வந்து இப்போ உங்களோட பிரேக்கப் ஸ்டோரிஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். நீங்க உங்க காதலர்களை எப்படி இழந்தீங்க அப்படின்றத இந்த வீடியோ. சிலது வந்து நீங்க ஜெனூனாவே ஃபீல் பண்ணி மனம் வருந்தி கூட எனக்கு அனுப்பிச்சிருந்திருக்கலாம். யூ மைட் ஹவ் சென்ட் ஹார்ட்ஃபெல்ட் மெசேஜஸ் நிறைய பேரு. அண்ட் ஐ எம் ஹாப்பி தட் என்கிட்ட சொல்றது வந்து ஒரு நல்ல விஷயம். இவங்க கிட்ட பேசலான்ற அளவுக்கு உங்களுக்கு தோணினதா ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். ரொம்ப ரொம்ப ஹெவியா இருக்கிறதெல்லாம் நான் வீடியோல போட மாட்டேன். ஏன்னா அந்த விஷயத்த எனக்கு வந்து என்ன சொல்றது, அதை வச்சு வீடியோ போடணும்னு எனக்கு தோணல. பிரேக்கப் வச்சு வீடியோ போடுறதே எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருந்துச்சு. பட் கூஃபி பிரேக்கப்ஸ் நிறைய இருக்கும். அண்ட் சில பிரேக்கப்ஸ் வந்து என்ன சொல்றது, இது நம்ம பாடமா கூட இருக்கும் அப்படி சொல்லி தான் போடலான்னு இருந்தேன். அதனால ரொம்ப ஹெவியான ஸ்டப்ஸ்லாம் வராது. அண்ட் யா வில் ஸ்டார்ட். பிரேக்கப் இல்லக்கா, ரிஜெக்ஷன் தான் காட் ரிஜெக்டட் காஸ் ஆஃப் ரக்ஷா பந்தனா. ஓ அண்ணா பிரதர் அப்படி சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா? பிரதர் நான் இருக்கேன் பாத்துக்கலாம்ங்கிற சப்போர்ட் கொடுக்காதனால she lost interest in me and falls for another guy as he gives that support at the right time. So she broke up with me. Okay, இவன் வந்து ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்கிட்ட சப்போர்ட்க்கு போலான்ற மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு தரல. அதனால வேற ஒருத்தங்களா உங்களுக்கு பிடிச்சிருச்சு, அதனால பிரேக்கப் ஆயிடுச்சு. I understand, but she could have told me before that I am lacking in this. I could have realized before. Sorry I lost you அப்படி சொல்லி மனம் வருந்தி போட்டிருக்காரு. I am sorry for what happened. உண்மைதான், இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு, நீங்க சப்போர்ட் தராத மாதிரி இருக்குன்னு கம்யூனிகேட் பண்ணியிருந்தா திங்ஸ் குட் ஹவ் பீன் டிஃபரெண்ட். கரெக்ட் தான். பட் a lot of people you know உங்களுக்கு எப்படி சொல்லணும்னு தெரியாது, சொன்னா கரெக்டா இருக்குமான்னு தெரியாது. இந்த மாதிரி தயக்கங்கள்னால it goes on until it's too late to talk about and அதனால பிரிவு ஏற்படும். So yeah, it is always good to communicate. இவர் சொன்ன மாதிரி முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா things would have been different, but it unfortunately was not and I am sorry நண்பா. But yeah, communication could save almost everything in a relationship. Almost everything, not everything, but almost everything. அடுத்து, so due to peer pressure I started dating the first guy that proposed to me in 11th standard. Basically ஒரு பொண்ணு தான் எங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்தா, who he says is like a sister to him. proposal வீடியோலயே நான் சொன்னேன், இந்த பிரதர் மாதிரி சிஸ்டர் மாதிரி ஃப்ரெண்ட் மாதிரின்னு சொல்றவங்கள நம்புறேன். ஏன்னா they are friends. பட் இந்த பிரதர் சிஸ்டர்னு சொல்றவங்க மேலலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. பட் வாட் எவர், இந்த பொண்ணுக்கு முத ஒரு ப்ரப்போசல் வந்திருக்கு 11th. அவனையே டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அண்ட் தென் அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன் that he is too close to this sister பொண்ணு. சொன்னல நான். So basically when I found out how close they are, it was weird as fuck. So I asked him about it. அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க இது வியர்டா இருக்குன்னு சொல்லி. And he manipulated me saying that he stopped talking to her just because of me. இவ கேட்டனாலே அவட்ட பேசுறது இல்லன்னு சொல்லி manipulate பண்ணிட்டாராம். All I asked him to do was not talk to her so intimately. ரொம்ப க்ளோஸா பேசாததான் இந்த பொண்ணு சொல்லிருக்கு. Then small fightsல he brought it up. Okay, சின்ன சண்டைகளுக்குள்ள வரப்போ அதை சொல்லி காமிச்சிருக்காரு. Which pissed me off like crazy. One fine day I realized that எனக்கும் அவனை பெருசா பிடிக்கல. So why tolerate this? இதுக்கு நடுவுல got caught in my வீடு and still begged my parents to allow me to talk to him. வீட்ல வேற இந்த விஷயம் மாட்டிக்கிச்சு. Okay, when I finally broke up with him he blamed his shitty board results on me. உன்னாலதான் நான் படிக்கலன்ற மாதிரி இந்த புள்ளைய blame பண்ணிருக்காரு பிரேக்கப் அப்போ. bitched about me to my close friends saying you ruined his life. இந்த புள்ள தான் அவ லைஃப் ruin பண்ணிருக்கு. And this sister and brother used to like each other. The main reason for the breakup. போர்ட் எக்ஸாம் பத்தி பேசினவங்களுக்கு மெயின் டீடைல் சொல்ல முடியல, ஏன்னா அவருக்கு அங்க தனியா ஓடிட்டு இருந்திருக்கு. ஆஃப்டர் ஆல்மோஸ்ட் 3 years after this breakup, found out he also went on a date with some other girl when we were in a relationship. அந்த சிஸ்டர்னு சொன்ன புள்ளையும் பிடிச்சிருந்திருக்கு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறப்போ. அதை தவிர வேற ஒரு பொண்ணு கூட இவர் டேட்டிங் போயிருக்காரு. டேட்டிங் part 5 last one. So he is currently dating அந்த பொண்ணு, அந்த டேட்ல போன பொண்ணா. And his friends took my side and the only good part of the story, அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்
அப்பதான் அவன் பண்ண என்ன சொல்றது கேவலமான விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு இந்த பொண்ணு சைடு எடுத்துட்டாங்களா. தட்ஸ் தி குட் திங். போயிட்டு வரேன் மாமே, நன்றி வணக்கம். சோ இதுதான் கதை. சில பிரேக்கப்ஸ்ல எல்லாம் யூ வில் பி ஹாப்பி தட் தே broke up. ஃபைனலி அதுதான் இந்த கதை. இமேஜின் இந்த புள்ள வந்து இது எதுவுமே தெரியாம அவன் கூடியே இருந்துட்டு ஒரு நாள் தெரிய வந்துச்சுன்னா எப்படி இருந்திருக்கும். லைக் இதுவே ஒரு நாள் தான் தெரிய வந்திருக்கு. பட் ஸ்டில் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறப்பவே வேற ஒரு பொண்ணோட போயிருக்கான். ஐ எம் சோ ஹாப்பி யூ broke up. ஐ எம் சோ ஹாப்பி. அடுத்து he posted on Instagram saying that he is ready to go on a date and flexed that he is single. ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது ஸ்டோரி போட்டிருக்காராம் அவர் சிங்கிளா தான் இருக்காரு, டேட்டுக்கெல்லாம் போக ரெடி, டேட்டிங் போக ரெடி அப்படின்னு. And when I asked him he said that it was for my safety from his relatives. ஏன் அவங்க ரிலேட்டிவ்ஸ் இவளை என்ன பண்ண போறாங்க? அவ சிங்கிளா இல்லன்னு தெரிஞ்சா ஏதாச்சும் பண்ணுவாங்களா? அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து I am single வாங்க டேட்டிங் போலாம் அப்படின்னு இவன் ஸ்டோரி போடுறது பிரச்சனை இல்ல. இந்த புள்ளைய டேட் பண்றான்னா பிரச்சனை. இந்த பொய்ய நீ நம்பி இருக்க. This one's on you girl. அடுத்து and then when I said let's break up to see how he would react, சும்மா பேச்சுக்கு சொல்லிருக்கு. He left me just like that and didn't come back. அவர் வாய்ப்பு தேடிட்டு இருந்திருக்காரு. நம்ம வந்து எவ்வளவு ஷிட்டியா ட்ரீட் பண்ணா இந்த பொண்ணு நம்மள விட்டுட்டு போகுது அப்படின்னு. ஃபைனலி நீயும் விட்டுட்டு போறேன்னு சொன்ன உடனே சனிய ஒளிஞ்சுது அப்படின்னு உன்னை கலட்டி விட்டுட்டு அந்த சிங்கிள் ஸ்டோரி போட்டப்பா அவன்கிட்ட பேசின பொண்ணுங்களோட இந்நேரம் போயிருப்பா. ஐ எம் சாரி. நெக்ஸ்ட் நான் ஒருத்திய உஷார் பண்ணேன். அவங்க அப்பா போலீஸ் போல, கொஞ்சம் காஸ்ட் பாக்குற ஆளு போல. அந்த பொண்ணும் லவ் வேணான்னு என்கிட்ட பேசிட்டு என்ன கட்டினா ஆணவ கொலைதான்னு சொன்னா. சோ ஐ லெஃப்ட் ஹர் லைக் ஐ டோன்ட் நோ ஹர். சோகம் என்னன்னா how normalized this ஆணவ கொலை shit is in our our state. நம்ம வந்து அதை வச்சு ஜோக்ஸ் போட்டு கோப் பண்ற நிலையில இருக்கோம். நான் சொல்றது பட் இந்த மாதிரி கேசஸ்ல எல்லாம் வந்து நம்ம ஊர்ல இவனுங்கெல்லாம் பண்ணக்கூடிய ஆளுங்க தான் நமக்கு தெரியும். அதனால ஐ எம் லோக்கி ஹாப்பி தட் இந்த பிரச்சனையில எல்லாம் மாட்டி நீங்க சிக்கி சின்ன பின்ன ஆகாம தப்பிச்சிட்டீங்கன்னு எனக்கு சந்தோஷமா இருக்கு. பட் இதை ஒரு ஃபேக்டரா கருதி நம்ம லவ் பண்ண வேண்டியிருக்குன்னு நினைக்கிறப்போ அசிங்கமா இருக்கு. நாட் அ பிரேக்கப், பிரிச்சுட்டாங்க. அந்த பையனுக்கு வீட்ல ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. திஸ் இஸ் வெரி ஹர்ட்ஃபுல் ப்ரோ. நம்மளா பேசி பிரிஞ்சு பிரேக்கப் பண்றோம், அவங்களுக்குள்ள செட் ஆகல பிரேக்கப் பண்றோம், இஸ் ஆல் ஃபைன். ஏன்னா ஒரு காரணத்துக்காக பிரேக்கப் பண்றீங்க, ஒன்னா இருக்க முடியலன்னு தான் பிரேக்கப் பண்றீங்க. முடிச்சுதான் இருந்திருக்கு உங்க ரெண்டு பேருக்கும். பட் வெளியில இருந்து ஒரு ஆள் வந்து பிரிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் டு கோப் வித் அண்ட் டு கம் அவுட் ஆஃப். அண்ட் இட் இஸ் வெரி ஷிட்டி தட் நம்ம ஊர்ல வந்து பேரண்ட்ஸ் திங்க் தே கேன் அண்ட் தே ஷுட் கண்ட்ரோல். உங்களுக்கு யார பிடிச்சிருக்குன்றது ரொம்ப அப்சர்டான கான்செப்ட். நினைச்சு பார்த்தா எனக்கு யார பிடிச்சிருக்கு, நான் யாரு கூட இருக்கணும்னு நான் டிசைட் பண்ணக்கூடாது, இவங்க டிசைட் பண்ணுவாங்க. இது வந்து இந்த கான்செப்ட நினைக்கவே வந்து அல்பமா இருக்கு. ஆனா இததான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கோம். யா, திஸ் இஸ் a breakup that would hurt the most. ஏன்னா நீங்க எந்த தப்புமே பண்ணிருக்க மாட்டீங்க. சேம் ஆபீஸ், பேசி பழகி லவ் ஆச்சு அண்ட் ஒரு நாள் வரல ஆபீஸ்க்கு, என்கிட்ட சிக்குன்னு சொல்லிட்டாங்க. ஃபுல் டே ஆஃப்லைன்ல தான் இருந்தாங்க, நோ மெசேஜ் அண்ட் கால். அண்ட் தென் தான் தெரிஞ்சது she had a secret boyfriend and ran away. நான் இங்க மனசு வருத்தத்துக்கு உனக்கு சிரிப்பு வருதா? I am sorry நண்பா. That is a very sad thing. உங்க கூட பேச்சு போட்டுட்டு வேற யாரு கூடயோ ஓடியே போயிட்டாங்க. Which means அவங்க probably கல்யாணம் தான் பண்ணிக்க போறாங்க. சாரி நண்பா. எதிரிக்கு கூட இந்த நிலை வரக்கூடாது. அடுத்து just exactly like girlfriend movie. அது ஒரு நல்ல படம், பார்க்கலன்னா பாருங்க. தெலுங்கு படம், பட் தமிழ் டப் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அவனுக்கு நான் அவங்க அம்மா மாதிரியே இருக்கணுமா? ரெட் பிளாக். எனக்கு இன்னொரு அம்மா. நீ எனக்கு அம்மா மாதிரின்னு ஒரு பையன் சொல்றதும், நீ எனக்கு அப்பா மாதிரின்னு ஒரு பொண்ணு சொல்றதும் இமீடியட் ரெட் பிளாக். அவங்க நமக்கு தேவையில்லை. ஷூ டெய்லி வாஷ் பண்றதுல இருந்து அவங்க அம்மா கூட வீக்லி 4-5 days கோவில் வரைக்கும் போகணுமா? உங்க அம்மாவை விட்டு நீ உன் ஷூ வாஷ் பண்ண வைக்கிறதே ஒரு கேவலமான விஷயம். இதை உன் கேர்ள் ஃப்ரெண்ட் வேற வந்து கண்டினியூ பண்ணும் அந்த லெகசிய உனக்கு. These guys are expecting a slave. ரொம்ப தவறு. I am happy you broke up. Part 1. School love. It's not like a funny one but a hard hitting story. Okay. I was in a school relationship with a girl I truly loved. இந்த பையன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கான். It was innocent, pure and 3 years போயிருக்கு. Best days of my life. Even today I can remember almost every moment. School love வந்து சின்ன லவ் தான், சின்ன வயசுல அறியாத புரியாத லவ் தான். பட் அது மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் லவ்வா இருக்கும். சோ உங்களை அது ரொம்ப ஹார்டா ஹிட் பண்ணிருக்குன்னு எனக்கு புரியுது. இப்பவே எனக்கு பாவமா இருக்கு இந்த நண்பரை பார்க்க. ஓகே, out of nowhere because of few small fights she ended things. Okay, understanding இல்லாதனால breakup ஆயிடுச்சு. It didn't make sense to me but I accepted it. I stayed single for years after that, still holding on what we had. ராம் மாதிரி இருந்திருக்காரு, 96 ராம் மாதிரி. Okay, after a few years we got back in touch. Okay, அப்பதான் she confessed that she had actually betrayed me back then.
பண்ணா by doing something really wrong behind my back. என்ன பண்ணாங்கன்னு அவர் சொல்லல, மேபி பிரைவசி ரீசன்ஸ்க்காக இருக்கலாம். That truth broke me, but even after knowing everything I was still ready to forgive her and love her again. தம்பி, இந்த அளவுக்கு டவுன் பேடா நம்ம இருக்க வேண்டாம். லைக் என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது, பட் இட் broke meன்னு சொல்றீங்க, அவங்கதான் உங்களுக்கு வேணுமா? அடுத்து again she started finding small faults in me. சின்ன சின்ன இஷ்யூஸ்க்கு slowly distanced herself and just like that she left again. Now I am left carrying everything, the love, the memories, the betrayal and the feeling of not being enough. நீங்க not being enough கிடையாது நண்பா, அவங்களுக்கு எதுவுமே enough கிடையாதுன்னு அர்த்தம். ஸ்டார்டிங்ல ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுட்டீங்க, ஸ்கூல் லவ் ஹேப்பன்ஸ், பட் அதுக்கப்புறம் அவங்க பெருசா ஏதோ உங்களை பிட்ரே பண்ணிருக்காங்கன்னு தெரிய வந்து அதையும் நீங்க மன்னிச்சு லவ் பண்ணி உங்களுக்குள்ள அந்த பிட்டர்னஸ் இருந்த மாதிரி தெரியல. ஏன்னா நீங்க அதை மனசுல வச்சுக்கிட்டே இருந்திருந்தீங்கன்னா அது கூட ஒரு ரீசனா இருக்கலாம் அடுத்து பிரேக்கப் ஆக, பட் நீங்க அப்படி இருந்த மாதிரி இந்த கதையில சொல்லல. அவங்க எந்த ரீசனும் இல்லாம திருப்பி பிச்சுக்கிட்டு போனாங்கன்னா யூ ஆர் நாட் இனஃப் கிடையாது, அவங்களுக்கு எதுவுமே இனஃப் கிடையாதுன்னு அர்த்தம். இட் இஸ் நாட் யுவர் ஃபால்ட். நீங்க 96 ராமா வாழறது படத்துல வேணா பார்க்க பொயட்டிக்கா இருக்கலாம், பட் யூ டோன்ட் ஹேவ் டு கேரி இட் ஃபார் தி ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப். மேல தப்பு கூட இல்ல, அதனால மூவ் ஆன் ஆகுங்கன்னு சொல்றது ஈஸி, மூவ் ஆன் ஆகுறது கஷ்டம், பட் யூ ரியலி ஷுட் மூவ் ஆன் அண்ட் ஐ எம் சாரி திஸ் ஹேப்பன் டு யூ. நீங்க எதுவும் பண்ணல, நீங்க நாட் இனஃப்லாம் இல்ல, அவங்களுக்கு இது இனஃபா இல்ல, நீங்க எதுவும் பண்ண மாதிரி தெரியல. இல்லப்பா, கெஸ் வாட், இட்ஸ் பின் 10 years since this. ஜமாலே 96 ராமா தான் வாழ்றீங்க. இட் இஸ் ஹை டைம் யூ மூவ் ஆன். சொல்றது ஈஸி once again, yes, but வேற வழி இல்லை. Moving on is the only option and the only option that is good for you. அடுத்து நானும் அவனும் லவ் பண்ணோம். He cheated on me. அப்புறம் நான் பேசல. He came back to me and told I did it because of age gap. என்னப்பா புது புது ரீசன்ஸா சொல்றீங்க cheating? Then I asked why didn't you speak about it with me first? முதல்ல ஏன் சொல்ல? He said it would hurt you, so I didn't. cheat பண்றது ஹர்ட் பண்ணாது, இத பத்தி பேசுறது தான் ஹர்ட்ஃபுல்லா இருக்கும். Then we are not in contact. I blocked because he cheated. I have seen people going back to their exes who cheated. திருப்பி ரிலேஷன்ஷிப்ல இருந்து திருப்பி சீட்டிங் பண்ணி திருப்பி forgive பண்ணி முறையே I am not taking this bullshit ன்னு நீங்க வெளியே வந்தது பாராட்டற்குரியது. எல்லாரும் இததான் பண்ணணும். சில பேருக்கு சீட்டிங் ஓகேன்னு கூட சொல்லுவாங்க, அவங்களுக்கு அவங்க இஷ்டம். பட் ஓகே இல்லாதவங்க முறையே மன்னிச்சு ஏத்துக்கிறேன்னு இல்லாம வெளியே வர்றது உங்களுக்கு நல்லது. நான் பார்த்ததை வச்சு சொல்றேன். அடுத்து பார்ட் 1 பீஸ் ஸ்டோரி. நான் என்னோட ஸ்கூல் கிரஷ் பையனோட கமிட் ஆனேன். த ரீசன் என்னன்னா அவன் லைஃப்ல எந்த பொண்ணு பேசினது இல்ல. இது நீங்க அவர்கிட்ட தள்ளி இருக்கிறதுக்கான ரீசனா இருந்திருக்கணும், பட் சம் ரீசன் இத நீங்க ஒரு ரீசனா எடுத்தா உங்களை காதலிச்சிருக்கீங்க. சரி ஓகே. ஈவன் வித் ஹிஸ் ஓன் சிஸ்டர் ஹி won't talk. இது கொஞ்சம் கன்சர்னிங்கான பிஹேவியர் தான். இத புடிச்சு நீங்க அவரை காதல் பண்ணிருக்கீங்க, பரவாயில்ல, ஸ்கூல்ல நடக்கிறதா இதெல்லாம். நான் தான் அவன் லைஃப்ல ஃபர்ஸ்ட் பேசின பொண்ணு. அந்த ஒரே ரீசனுக்கு தான் நான் ஃபால் ஆனேன். ஸ்கூல் பொண்ணுனால நான் ஜட்ஜ் பண்ணல. சோ அவன் ஏமாத்த மாட்டான், லாயலா இருப்பான்னு நம்பினேன். I see where this is going. நல்லா தான் போச்சு ஒரு 1 year. All of a sudden he wants to break up and focus on his career. Okay. ஒன்னும் புரியாத me literally begged him not to leave. Then எனக்கு சந்தேகம் I asked him screen share his mobile. Long distanceல இருந்திருக்காங்க. Then I came to know about ஒரு பொண்ணு கான்டாக்ட். இந்த பெண்கள் கிட்ட பேசாத நபர் girl contact பார்த்தேன். I found out that he was cheating on me. அவன் explanation தரான், லைக் அவ எனக்கு அக்கா மாதிரி அப்படி இப்படியும் சொல்றேன். அக்கா மாதிரி, அண்ணன் மாதிரி, தங்கச்சி மாதிரி, சித்தி மாதிரி. Do not trust them. But நான் அந்த phone number நோட் பண்ணிட்டேன். Then I called her and spoke with her. Then I came to know double game ஆடி இருக்கான். She was not even believing me that I am his girlfriend. அப்பா அவன் எனக்கு கால் பண்ணிட்டே இருந்தான். So I told him to be in mute. So நான் கான்ஃபரன்ஸ் போடுறேன்னு சொன்னேன். அவன் காலுக்கு அகைன் அந்த பொண்ணு எனக்கு அக்கா மாதிரி அப்படி இப்படின்னு ஒளறிட்டு இருந்தான். She was in call by the way. Then நான் கேட்டேன், எல்லாத்தையும் கேட்டீங்களா? Her name cut பண்ணிட்டு ஓடிட்டா, முடிஞ்சு. So much talking to women for a guy that does not talk to women. சொந்த அக்கா கிட்டே பேசாத நபர் ஆன்லைன்ல வேற ஒரு பொண்ணை பார்த்து அக்கா மாதிரி ஃபீல் பண்ணிருக்காரு பாத்தீங்களா? எனிவேஸ், நீங்க இதை டீல் பண்ண விதம் எனக்கு பிடிச்சிருக்கு. அடுத்து SRM பொண்ணு டேட் பண்ணேன். Then caught her with another mutual friend at a party and worst part, the dude was a minor. SRM warnings உண்மைதான். இந்த மாதிரி prejudice எல்லாம் நான் சப்போர்ட் பண்றது இல்ல, but I've also heard a lot of SRM stories. I don't know what is in the SRM air. இந்த மாதிரி கதைகள் நிறைய நானும் கேட்டிருக்கேன். And sorry நண்பா, நீங்க இப்படி ஒரு விஷயத்தை விட்னஸ் பண்ண வேண்டியிருந்திருக்கு, அதுவும் மைனர். சாரி நண்பா, ரொம்ப மனம் வருந்துகிறேன்
உங்களுக்காக. அடுத்து my guy friend proposed me and I asked for time. Later I went to accept the proposal but he rejected me saying he is bi. The end. Bi தானே, பைனா பொண்ணுங்களே பிடிக்கும் தானே, பொண்ணு பிடிக்கும் ஆனா உன்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு sad only. கள்ளக்காதல் part 1 very open title, spoiler கொடுத்துட்டாங்க டைட்டில்லயே. 9th ஸ்டாண்டர்ட்ல ஸ்டார்ட் ஆச்சு. அந்த பொண்ணு நியூ கேர்ள். அந்த பொண்ணு இவர் ஸ்கூலுக்கு புதுசா வந்திருக்கு 9thல. நான் சின்ன வயசுல இருந்து மொரட்டு சிங்கிள்னு சொல்லிட்டு சுத்துவேன். ஓகே 9thலயும் அப்படிதான் இருந்தேன். until I saw her. பார்த்த உடனே மனம் மாறிட்டாரு. அவளை பார்த்த உடனே எல்லாம் மனம் மாறல, அவளை பார்த்த உடனே எல்லாம் லவ் வரல. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தோம், நல்லா பேசுனா அவ, நானும் நல்லா நல்லா பேசினா அவ, நானும் நல்லா பேசினேன். அப்புறம் அன்எக்ஸ்பெக்டடா எனக்கு லவ் கேம். அப்பவும் அவ கூட ஃப்ரெண்டா தான் இருந்தேன், அவளை ரொம்ப பிடிக்கும். தென் ஒன் டே ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். அவ என்ன ஆன்சர்னே சொல்லல. நான் உன்ன ஃப்ரெண்டா தான் பாக்குறேன்னு சொன்னா, எனக்கு எஸ் ஆர் நோ சொல்லுன்னு சொன்னேன். பட் அவ சொல்லல. அதான் ஃப்ரெண்டா பாக்குறேன்னு சொல்லிட்டாளே, அப்ப நோ தானே. பட் அவளும் என்ன சைட் அடிச்சா, என் நேம் சொல்றப்போ ஷையாவா. ஓகே அடுத்து பார்ட் 3. அவளுக்கும் என்ன பிடிக்கும்னு அவ ஃப்ரெண்ட்ஸ்ட சொல்லியிருக்கா. ஓகே 9thல என்ன அக்செப்ட் பண்ணல, நோ ஆன்சர். அப்புறம் 10th ஸ்டார்ட் அப்படியே ஃபீலிங்ஸ் டெவலப் ஆகிட்டு போச்சு. ஐ லவ்ட் ஹர் லைக் நோ ஒன். அப்புறம் நடுவுல நிறைய நடந்துச்சு. தென் ஃபைனலா 10th எண்டிங்ல என்ன அக்செப்ட் பண்ணிட்டா. மோஸ்ட் மெமரபிள் டே. ஓகே டியூ டு பர்சனல் ரீசன்ஸ் 11thல நான் வேற ஸ்கூல் போயிட்டேன். அப்பவும் எங்க லவ் கண்டினியூ ஆச்சு. டெய்லி பேசுவோம், கிஃப்ட் எல்லாம் கொடுத்து விடுவேன். பட் 11thல ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட அவளை பாத்துக்கோன்னு சொல்லியிருந்தேன். ஓவரா பாத்துட்டாரா நண்பா, அப்படிதானே சொல்ல போறீங்க? சரி நீங்க நம்பிக்கையில சொல்லிருக்கீங்க. ஓகே சோ என்னோட ஜிஎஃப் என் ஃப்ரெண்ட்ட நல்லா பேச ஸ்டார்ட் பண்ணா, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஐ டென்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம், ஐ வாஸ் ஹாப்பி. பட் கிளாஸ்ல இருக்கிற மத்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க ஃப்ரெண்ட் மாதிரி இல்ல, வேற என்ன போன்னு சொன்னாங்க. பட் யா அந்த வயசுல யாரையும் நம்ப முடியாது, சும்மாவே பொருளைய கிளப்பி விடுவாங்க. தென் நல்லா பேச ஸ்டார்ட் பண்ணோம். பட் லேட்டர் ஐ ரியலைஸ்ட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹேவ் ஃபீலிங்ஸ் ஃபார் மை கேர்ள் ஃப்ரெண்ட். ஓகே அப்ப நான் போய் என் கேர்ள் ஃப்ரெண்ட்ட சொன்னேன், அவ உன்னை ஃப்ரெண்ட் மாதிரி பாக்கலன்னு. she didn't believe me, she kept taking his side. I was heartbroken. அதுக்கு என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் என் கேர்ள் ஃப்ரெண்ட்ட என்ன சொன்னான்னு தெரியல. அவ என்கிட்ட சண்டை போட்டா, சேயிங் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான், நாங்க ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்போம், உனக்கு பிடிச்சாலும் உள்ளனாலும். ஓகே அவன் எனக்கு இம்பார்ட்டன்ட்னு சொன்னா. ஐ செட் நான் அப்படி ஒன்னும் சொல்லலையே, வை இப்படி பேசுறேன்னு கேட்டேன். அதுக்கு எதுவும் சொல்லாம கட் பண்ணிட்டா. அப்புறம் நானே சாரி கேட்டேன். அதுக்கப்புறம் நல்லா பேச ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பட் லேட்டர் இப்படி சொன்ன உடனே ஹார்ட் ப்ரோக்கன் ஆகி போச்சு. இவருக்கு முடிஞ்சு போச்சு. தி எண்ட் கதை. சண்டை, பிரேக்கப், சேர்ந்துருவோம், ரிப்பீட். இந்த மாதிரி கப்பிள்ஸ் நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். ஐ டோன்ட் நோ ஹவு டு சேவ் யூ. 9thல லவ் பண்ணேன்க்கா. அப்ப அந்த பொண்ணு 8th. 3 months நல்லா லவ் பண்ணோம். அப்புறம் நான் கேன்னு சொல்லி பிரேக்கப் பண்ணிட்டேன். ஆக்சுவலி ஐ எம் பை. ஆர் யூ பை எனி சான்ஸ்? தட் கை ஒரு பொண்ணு கதை போட்டுருந்துச்சு, பையன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. 2 பேரும் அட் எ டைம் கதை சொல்றீங்களா என்கிட்ட? வாட் இஸ் கோயிங் ஆன்? ஐயோ கடவுளே. அப்பா தான் முக்கியம்னு சொல்லிட்டு போயிட்டா மேடம். உங்களுக்கு அப்பா தான் முக்கியம், அம்மா தான் முக்கியம், உங்க ஃபேமிலி தான் முக்கியம், உங்க ஃபேமிலில ஓகே சொல்ல போறது இல்லைன்னு முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னா எதுக்காக லவ் பண்றீங்க? இது வந்து கான்ட்ரவர்ஷியலா இருக்கலாம், நீங்க லவ் பண்ண கூடாதுன்னு நான் சொல்றது. பட் இஃப் யூ டோன்ட் ஹேவ் யூ நோ the தைரியம் to fight your family for your love, நீ லவ் பண்ண கூடாது. ஓகே லவ் பண்ணி அவங்க டைமையும் வேஸ்ட் பண்ணி அவங்களையும் டிராமாக்குள்ள கொண்டு போயிட்டு ஃபேமிலியில ஒத்துக்க மாட்டாங்க. நோ ஷிட் ஷெர்லாக், இது உனக்கு முன்னாடியே தெரியாதா? அப்புறம் எதுக்கு அவங்கள லீட் ஆன் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து அவங்க டைமை வேஸ்ட் பண்ணணும்? சோ பீப்புள் who are like, எங்க அம்மா கிட்ட சண்டை போட எனக்கு பயம், அப்பா கிட்ட சண்டை போட பயம், வீட்டுல சண்டை போட பயம், வீட்டுல ஒத்துக்கவே மாட்டாங்க. டோன்ட் ஃபால் இன் லவ். இன்னொருத்தவங்களோட டயத்தை நீ வேஸ்ட் பண்ணாத. இந்த மாதிரி சண்டை போடவும் மாட்டேன், ஆனா லவ்வும் வேணும். Don't do that. இது போதும்னு நினைக்கிறேன். என்னைய ரொம்ப சோகமாக்கிட்டாங்க. People who are broken up, people who went through a very bad breakup, உங்களுக்கு வந்து உங்க வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்ற மாதிரிலாம் நிறைய பேருக்கு தோணலாம். இப்ப அப்படிதான் தோணும். அப்படி உங்களுக்கு தோணக்கூடாதுலாம் இல்ல, வேலிட் எமோஷன் தான். பட் ஒரு 1 year 2 years 5 years you will get past it. நீங்க மூவ் ஆன் பண்ணிரலாம், மூவ் ஆன் பண்ண முடியும். இதை விட பெஸ்ட் பீப்புள் உங்களுக்கு கிடைப்பாங்க. அதனால டோன்ட் வரி டூ மச்னு சொல்ல முடியாது, வரி பண்ணதான் செய்வீங்க. but take your time but move on. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். but yeah, that is the video. yeah, people who are going through breakups, I hope you can heal yourself. I support you நண்பா. உங்களை நீங்க take care of yourself. breakup அப்போ மனசு வலிக்கும், அதுக்கு நம்ம உடம்ப ஹர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. take care of yourself, take care and bye bye.